வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். சுவாமிஜி, இப்போ யந்த்ராஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியும். இந்த மந்த்ரா, யந்த்ரா, தந்த்ரா அப்படின்னு 3 விஷயம் இருக்கும். இதுல யந்த்ரா அப்படின்னா என்ன அது சுவாமிஜி? இதுக்கு முதல்ல நம்மளுக்கு தெரிய வேண்டியது மந்திரம்னா என்ன அப்படின்னு. ஓகே. ஓகே. மனநாத் திராயதே யஸ்மாத் மந்த்ரா. ஓகே. ஒரு 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 விஷயத்தை திருப்பியும் நம்ம சொல்லும்போது அது நம்மளை ரக்ஷ பண்ணும். அதுதான் மந்திரம் அப்படின்னு அதுக்கு பொருள். யந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதையே ஒரு ஜாமெட்ரிக்கல் ஃபார்ம்ல கொண்டு வந்தா ஒரு 3D ஃபார்ம், ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர். 2Dயோ இல்லை 3Dயோ ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வர அதே மந்திர அலைகளுக்கு வந்து சில மந்திரங்கள் சொல்லும்போது அதிலிருந்து ஒரு ஒளி கதிர்கள் உருவாகும். இந்த ஒளி கதிர்களை வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கான இந்த மந்திர யந்திரங்கள் வந்து உருவாகும். இந்த மந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சப்தம். ஓகே. ஓகே, ஒரு சத்தத்தால் இருக்கக்கூடியது. இதையே அதோட ஒளி கதிர்களை நம்ம இணைக்கும் போது கிடைக்கக்கூடியது தான் இது யந்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது அந்த சவுண்ட் எனர்ஜி வந்து இந்த ட்ராப் பண்ணி இந்த ஒரு ஆப்ஜெக்ட் குள்ள வைக்கிறது தான் இந்த யந்த்ராவோட. அதாவது முதல்ல யந்திரம் அதில் வந்து உருவேற்றுறதுக்காக நம்ம பண்ணக்கூடியது ஒரு ஒரு ப்ராசஸ். ஆனால் அந்த யந்திரம் செல்ஃப், அந்த யந்திரமே என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த மந்திர ஒலி கதிர்களுக்கு ஒரு உருவம் கொடுத்தோம்னா அதுதான் வந்து இந்த ஜொமெட்ரிக்கல் ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த யந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு. சரி சுவாமிஜி, இப்போ இந்த யந்திரம்னா எப்படிலாம் இருக்கும்? அது வந்து இப்போ ஜியோமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா 2D அப்படின்னு சொல்லுவாங்களா? எதை பேஸ் பண்ணி, எதை அடிப்படையாக கொண்டு இதெல்லாம் செய்யறாங்க? இந்த யந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய ஆகம சாஸ்திரங்கள்லையும் தந்திர சாஸ்திரங்கள்லையும் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இறைவனுடைய சப்தமாக இருக்கக்கூடியது அந்த மந்திரம், இறைவனுடைய சப்த ரூபமாக நாதரூபமாக இருக்கக்கூடியது அந்த மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே இறைவனுடைய ஜாமெட்ரிக்கல் ஃபார்மாக இருக்கக்கூடியது இந்த யந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த யந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இறைவன் தான். அதுலேருந்து இறைவனுடைய இப்போ மகாகணபதி யந்திரம்னு சொல்லும்போது அது மகாகணபதி தான். அது வந்து மகாகணபதி வேற, மகாகணபதி யந்திரம் வேற அப்படின்னு கிடையாது. மகாகணபதி தான் இந்த யந்திர ரூபத்தில் இருக்கார். அதாவது அந்த கடவுள், அந்த ஸ்பெசிஃபிக் காட், அந்த காட்கான யந்திரம் செய்கிறாங்க. அந்த யந்திரம் தான் ஈக்குவல்ஸ் டு மகாகணபதி. எஸ் எஸ் எஸ். ஸோ அந்த மந்திரத்தை வச்சு தான் அந்த மகாகணபதியும் அந்த யந்திரம் விச் இஸ் அந்த 3D ஜியோமெட்ரிக்கல் ஆப்ஜெக்டாக வச்சு நம்ம வழிபடுறாங்க. ஆமாம். ஓகே சுவாமிஜி. ஓகே சுவாமிஜி, இப்போ இந்த யந்திரம்லாம் வந்து மந்திரம் வந்து இப்போ ஒரு சவுண்டில் போகுது, ஒரு லாங்குவேஜில் போகுது. இந்த யந்திரம்லாம் எந்த லோகத்தில் செய்வாங்க, எப்படிலாம் செய்வாங்க? இப்போ பிளாஸ்டிக்கில் செய்யலாமா இல்லை மெட்டலில் தான் செய்யணுமா? இதுக்கான ஸ்கிரிப்சர்ஸ் ஏதாச்சும் இருக்கா? கண்டிப்பாக யந்திரங்களுக்குன்னு தனியாகவே ஒரு அந்தந்த அந்தந்த இப்போ மேரு தந்திரம் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீசக்கரம் எப்படி எழுதணும் அதுக்கான விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு ருத்ரயாமல தந்திரம், கௌரியாமல தந்திரம், இப்படி நிறைய தந்திரங்கள்லையும் இதற்கான டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் சாரதா திலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய புஸ்தகங்கள்லாம் யந்திரம் எப்படி இருக்கணும், என்ன மெட்டீரியலில் செய்யப்படணும். அதில் ரொம்ப வந்து நம்ம பயன்படுத்தக்கூடியது செம்பு, தங்கம், வெள்ளி, பஞ்சலோகம். ஓகே. இதில் வந்து செய்யக்கூடியது சிறப்பு. நம்மளுக்கு இப்பயுமே மார்க்கெட்டில் நிறைய இந்த வகையான மெட்டீரியல்ஸ் தான் நமக்கு கிடைக்கிது. ஓகே. இந்த வகையான மெட்டீரியல்ஸ் தான் வந்து யந்திரங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. சரி, இப்போ இந்த வெள்ளி, பஞ்சலோகம், தங்கம், செம்பு அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த வேறு மெட்டல்ஸ் பார்த்தா வேறு டைப் ஆஃப் எனர்ஜி கிடைக்குமா? இல்லை வந்து அதோட இஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்கும்? ஒரே இஃபெக்டிவ்னஸ்னா தான், இல்லை வந்து ஓகே இது பார்த்தா இது ஒன்றும் பெட்டர் அப்படின்னு ஏதாவது? அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து இந்த யந்திரங்கள் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி அது ஒரு இறைவனோட ரூபம். அந்த ரூபத்தில் நம்ம உருப்போடுதல் அப்படின்னு சொல்லுவோம். உருவேற்றுறதெல்லாம் பற்றி சாதாரண தமிழில் சொல்லுவாங்க. அந்த மூல மந்திரத்தை ஜபிச்சு அந்த யந்திரத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ ஜபம் பண்ணுறோமோ அவளுக்கு எவ்வளவு அந்த யந்திரங்கள் வந்து இன்னும் மதிப்பு தக்கதாக இருக்கும். அதே மாதிரி எப்பயுமே ஒவ்வொரு யந்திரத்துக்குமே அதோடைய ஈர்த்து வைத்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது மாறும். இப்போ தங்கத்துக்கு வந்து வாழ்நாள் முழுதும் ஒரு வாட்டி நம்ம உருவேற்றி அதுக்கு பூஜை பண்ணி ஒரு தகுடா நம்ம வந்து தாயத்தில் போடுறோம் ஒரு தகுடா அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு வாட்டி பூஜை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து பெரியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த தங்கம்
வந்து அந்த தகடு இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் பூஜைகள்லாம் தேவையில்லை, உருவேத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரே ஒரு வாட்டி தான். அதுக்குன்னா அதோட வெள்ளினா அதுக்கு வந்து 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணணும். அதே பஞ்சலோகம் அப்படி இல்லைன்னா இப்போ இதுனா ஒவ்வொரு வருஷமும் அதை வந்து உருவேத்தணும் அப்படின்லாம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, சரி சுவாமிஜி. சுவாமிஜி, இப்போ இந்த யந்திரா அப்படின்னு வரப்போ வந்து இந்த ஸ்ரீசக்கரம், இந்த கணபதி யந்திரா இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து எல்லாருமே வச்சு வழிபடலாமா, இல்லை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? யந்திரங்கள்னு சொல்லும் போது இப்போ பார்த்தோம்னா ஊர்லேருந்து முன்னாடி நிறைய புஸ்தகங்கள் வரும். அந்த புஸ்தகங்கள்லாம் பார்த்தோம்னா யந்திரம் கொடுப்பாங்க இப்போது. ஆனால் உண்மையை சொல்லணும்னா யந்திரம் வீட்டில் வச்சு வழிபடணும்னா, ஏன்னா யந்திரம் அப்படின்னு சொல்கிறது அந்த மகாகணபதி மட்டும் இல்லை, மகாகணபதி பரிவாரங்களோடு அங்கே இருக்கார். ஸோ அந்த யந்திரத்துக்கு வந்து ஆவரண பூஜைகள் அதெல்லாம் பண்ணணும். அதனால் முறையாக தீட்சை வாங்கி அவங்க குருக்கிட்ட கேட்டு அந்த ஆவரண பூஜைகள்லாம் படித்ததுக்கப்புறம் நீங்கள் எந்திரம் வச்சுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு எந்திரம் வைக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபோட்டோவோ இல்லை பிம்பமோ வச்சு வழிபடலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி எந்திரங்களில் வந்து அந்த மூர்த்தி மட்டுமே இல்லாமல் அந்த மூர்த்தியோட பரிவார மூர்த்திகள்லாம் இருக்கும். அந்த இப்போது எப்பயுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த மூர்த்தி வந்து என்னுடைய அப்பா அம்மா அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மூர்த்தி தான் அப்பா அம்மா. நம்மளோட என்னது எல்டர் சிப்ளிங்ஸ்லாம் இருப்பாங்க இப்போ அங்கே அந்த எந்திரத்துக்குள்ளே. ஸோ அவங்களுக்கு கோபங்கள் வரலாம், அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறனால அந்த இயந்திரங்களை வந்து வீட்டில் வந்து வைத்து எல்லாரும் வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. ஸோ அதுக்கு இப்போ வழிபடணும்னா அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணால் யாருக்கு வேணாலும் வழிபடலாம். ஆனால் அதுக்கான இது இருக்குது. நான் போய் வந்து கார் லைசன்ஸ் இருக்காது, லைசன்ஸ் இல்லாமல் ஓட்ட தெரியாமல் கார் ஓட்ட முடியாது. ஓகே, கார் ஓட்ட படித்தா நம்ம யார் வேணாலும் கார் ஓட்டலாம். காருக்கு லைசன்ஸ் இருந்தால் யார் வேணாலும் கார் ஓட்டலாம். அதனால அதே மாதிரி தான் எந்திரமும். அந்த எந்திரத்துக்காக தேவையான பூஜைகள்லாம் படித்து அதுக்கு மந்திர தீட்சைகள்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா எந்திரம் கண்டிப்பாக வீட்டில் வச்சு பூஜை செய்யலாம். அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. இப்போ ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ எந்திரம் நான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வைக்கிறேன், நான் பக்தி மார்க்கமாக செய்கிறேன், அந்த மாதிரி தான் சில பேர் நான் சொல்கிறாங்க. என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன், எனக்கு தெரிஞ்சது நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு பக்தியாக செய்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த மந்திரா பூஜை தெரியாது, இந்த ஆவரண பூஜை தெரியாது. ஸோ இந்த மாதிரி இது விஷயம்லாம் வந்து என்ன பண்ணலாம்? நம்ம எந்திரங்களுடைய நம்ம ஏற்கனவே வச்சிருக்காங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அதுக்கப்புறம் போய் அந்த பூஜைகள்லாம் படிச்சு தான் ஆகணும். ஆவரண பூஜை அந்த சுவாமிக்கு தேவையான எல்லாமே படிச்சு தான் ஆகணும். எனக்கு கார் ஓட்ட தெரியும், நான் லைசன்ஸ் எடுக்கல அப்படின்னு பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபைன் கண்டிப்பாக கொடுக்கப்படும். அதே மாதிரி தான் அதுக்கான லைசன்ஸ் நீங்கள் ஒரு குருவின் கீழே போய் இருந்து படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தலாம். எனக்கு வந்து என்னுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா இது வழியாக சம்பிரதாயமாக இப்படி தான் இதான் முறை அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க கொடுத்துருக்காங்க. எனக்கு இஷ்டம் அப்படின்ட்டு சொல்கிறது, எனக்கு வந்து என்னுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இங்கே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மனிதருக்கும் அவங்கவுங்களுக்கான கோட்பாடுகள் இருக்குது, வாழ்க்கைக்கான கோட்பாடுகள் இருக்குது, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். அதே மாதிரி தான் இந்த மாதிரியான எந்திரங்களுக்கும் அதோட செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கிறது. அதனால தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதை உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்திரங்கள் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான குருவை தேடுங்க, பெரியவங்களை தேடி போய் படிங்க. அதை தெரிஞ்சு அதை மாதிரி இப்போ வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது எந்த ஒரு ப்ராப்ளமும் கொடுக்காது. சரி சாமி, ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. வேற வச்சு கேட்குறமான அவ்வளோதான், வேற இல்லை. ஓகே, தந்திரா பற்றி ஒரு விஷயம் கேட்கலாமா? கடைசியாக முடிச்சிடும். சுவாமிஜி, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம மந்த்ரா, யந்த்ரா, தந்த்ரா, ஸோ மந்த்ராவோட விளக்கமும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. தந்த்ரா பற்றி நிறையா சுவாமிஜி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து மந்த்ரா, யந்த்ரா, தந்த்ரா இந்த 3 விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம். மந்திரங்களை பற்றி சொல்லியிருந்தீங்க, யந்திரங்களை பற்றியும் நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. இந்த தந்த்ரா அப்படின்னா என்ன? ஓகே, தந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நான் சொன்ன அந்த இறைவனுடைய சவுண்டு ரூபம். ஓகே, இப்போது அந்த சப்த ரூபமாக வந்து அந்த இறைவன் வந்து சப்த ரூபமாக இருக்கக்கூடியது மந்திரம், சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன்.
அதுக்கப்புறம் அந்த அந்த இறைவனுடைய ஜொமெட்ரிக்கல் ஃபார்மாக இருக்கக்கூடியது யந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இதை ரெண்டையும் இணைக்கக்கூடிய அந்த அந்த விஷயம் இருக்கு இல்லையா, மந்திரத்தையும் தந்திரத்தையும் எப்படி இணைத்தல் அப்படின்ற ஒரு 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 விஷயம் இருக்கும். ஏன்னா இல்லைன்னா மந்திரம் தனியா யந்திரம் தனியா இருக்கும். இந்த மந்திரம் மந்திரத்தையும் யந்திரத்தையும் இணைக்கக்கூடிய விஷயமாக தந்திரத்தை நம்ம எடுத்துக்கலாம் இதுல. ஓகே, அப்போ இந்த 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 மூர்த்திக்கு எந்த ஆவரணம் பண்ணணும், இதுல எத்தனை, இந்த ஆவரணத்துல எத்தனை மூர்த்திகள் இருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுல வரும் அப்படின்னு சொன்னோம்னா தந்திரத்துல தான் வரும். இதுக்கு அந்த சுவாமிக்கு என்ன பூஜை பண்ணணும், எப்படி பூஜை பண்ணணும், எந்த காலத்துல பூஜை பண்ணணும், அது ஒரு ப்ரொசீஜர், அதோட கைடன்ஸ் எல்லாமே வந்து தந்திரத்துல தான் இருக்கும். ஓகே சமஜி. அதாவது இந்த தந்திரா அப்படின்னு ஒரு விஷயத்துக்கும் மந்த்ரா ஒரு விஷயத்துக்கும் தனியாக ஒரு வீடியோவே நம்ம செய்யலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்குள்ள டாபிக் ரொம்ப நல்லா போயிருந்துச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருக்கா சுவாமிஜி சொல்லுறதுக்கு இதை பற்றி? முதலே சொன்ன மாதிரி யந்திரம் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் முறையான குருவை போய் தேடி படிங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் யந்திரம் வரைய சொல்லி கொடுக்கலாம். இல்லைன்னா சில இடங்களில் பார்த்தோம்னா நம்ம வந்து அவங்க அப்பயே அரிசி மாவில் யந்திரத்தை போட்டு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அழிச்சிருவாங்க. அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அந்த முறையை பின்பற்றி நீங்கள் அந்த யந்திரங்களுக்கு பூஜை பண்ணலாம். தயவு செய்து எனக்கு இஷ்டமா இருக்கு, என்னோட இஷ்டம் அப்படின்னு செய்யாதீங்க. எல்லாருக்குமே செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகே சுவாமிஜி. சுவாமிஜி ரொம்ப நன்றி. இன்றைய டாபிக் வந்து ரொம்ப நல்லா போயிருந்துச்சு. இன்னும் பல நல்ல டாப்பிக்கோட நம்ம சந்திக்கலாம். நன்றி.